வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்யாத கடற்படை, அவர்களை ஊக்குவிக்கும் முயற்சியென குற்றஞ்சாட்டும் தங்கரூபன். மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரியில் பல்வேறுபட்ட விளையாட்டு நிகழ்வுகள். வடமாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறைக்கான தீர்வுகளை வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் ஆளுநர் கோரிக்கை. நிலுவையிலிருந்த உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் என்புமச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் சம்பிரதாய பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்யாத கடற்படை, அவர்களை ஊக்குவிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டும் தங்கரூபன். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்யாது தொடர்ந்தும் அவர்களை கடற்படை ஊக்குவிப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 50 படகுகளுக்கும் மேல் திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஆடி மாதம் சட்டவிரோத மீன்பிடிக்காக கடலுக்குச் சென்ற மீன்பிடி படகுகள் பல்லாயிரக்கணக்கான மீன்களுடன் கரைக்கு வந்த போதும் கடற்படையினர் அவர்களை கைது செய்ய தவறியதாக வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவுச் சங்கங்களின் சமாசத் தலைவர் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். இறுதியாக வெற்றிலைக்கேணி கடற்படை முகாமில் கடற்படை தளபதிக்கும் மீனவர்களுக்கும் இடையிலான சட்டவிரோத மீன்பிடி தொடர்பாக ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் மீனவர்களை முறைப்பாடு செய்ய வேண்டாம் எனவும் கடற்படைக்கு அழைப்பெடுக்க வேண்டாம் எனவும் கூறிய அதிகாரி தாம் சட்டவிரோத தொழிலாளர்களை கைது செய்வதாக கூறினார். ஆனால் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் கடற்படை முகாமுக்கு அருகிலிருந்து படகுகள் சட்டவிரோதமாக தொழிலுக்கு செல்வதாகவும் அவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு மீன்களுடன் வருவதாகவும் தங்கரூபன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் ஆயிரக்கணக்கான மீன்களை சட்டவிரோத தொழிலாளர்கள் கரைக்கு கொண்டு வர முடியாமல் நடுக்கடலில் கொட்டிவிட்டு வந்ததை சக மீனவர்கள் அவதானித்து தன்னிடம் முறைப்பாடு தெரிவித்ததாகவும் கூறிய அவர், இச்சட்டவிரோத மீன்பிடி விடயத்தை தெரியப்படுத்துவதற்காக பலமுறை கடற்படையினரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்கள் அழைப்புக்கு பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். சட்டவிரோத தொழிலாளர்களால் வருமானமற்று வீதிக்கு வந்துள்ள வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் விரைவில் பட்டினியால் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலைக்கு உருவாகலாம் எனவும் மீனவர்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத தொழிலாளர்களை கடற்படையினர் தான் ஊக்குவிக்கிறார்கள் என்ற கேள்வி அவர்களை கடற்படையினர் கைது செய்யாத போதே புலப்படுவதாகவும், கடற்தொழில் அமைச்சரால் இதுவரைக்கும் தமக்கான ஒரு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தர முடியவில்லையே என்றும் வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் பல்வேறுபட்ட விளையாட்டு நிகழ்வுகள். மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி பெண்கள் தேசிய பாடசாலையின் 149வது ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருமதி ராஜகுமாரி கனகசிங்கம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். பழைய மாணவர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி, கரப்பந்தாட்டம், கயிறு இழுத்தல் போட்டிகள் மற்றும் பழைய மாணவர்களின் நடனங்கள், தெரு நாடகம் ஆகியனவும் அனைவரது கவனத்தை ஈர்த்தன. இதன்போது பாடசாலையின் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலையின் ஆசிரியர்கள், பாடசாலை மாணவிகள், பாடசாலையின் பழைய மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். வடமாகாண சுகாதாரத்துறையில் ஆளணி பற்றாக்குறை, ஆளுநர் கோரிக்கை. வடமாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறைக்கான தீர்வுகளை வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் ஆளுநர் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறை தொடர்பான விசேட கலந்துரையாடல் கௌரவ சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரன தலைமையில் புதன்கிழமை 17ஆம் தேதி நடைபெற்றது. வடக்கு மாகாண பிரதம செயலாளர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் PG மஹிபால, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் SL இளங்கோவன் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அத்துடன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள், விசேட வைத்தியர்கள் உள்ளிட்ட பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த விசேட கூட்டத்தில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளே நாட்டில் மிக சிக்கல் வாய்ந்தவைகளாக காணப்படுகின்றன. இந்த 2 துறைகளிலும் ஊழியர்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றனர். எனினும் மாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு பல சவால்கள் காணப்படுகின்றன. வளப்பற்றாக்குறை காணப்படுவதுடன் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் காணப்படுகின்றன. சுகாதாரத்துறையில் பல விடயங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. நோய் தடுப்புகளை மேற்கொள்ளுவதுடன் நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாக்குமாறு எனது அதிகாரிகளுக்கு நான் கூறி வருகின்றேன்.
வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி சிறந்த சேவைகளை முன்னெடுக்கப்படுகின்றன. மாகாண சுகாதாரத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் எனது அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறேன். அத்துடன் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களால் 4 வைத்தியசாலைகள் திறந்து வைக்கப்பட்ட விசேட பிரிவுகளிலும் வளங்களை பகிர்ந்து பயன்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் காணப்படும் வைத்தியசாலைகளின் குறைபாடுகள் தொடர்பில் அறிந்துள்ளோம். குறித்த வைத்தியசாலைகள் தொடர்பான முன்மொழிவுகள் தயார் செய்யப்பட்டு இந்திய உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மக்களை பாதுகாப்பதற்கான அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாகாண சுகாதாரத்துறையில் காணப்படும் ஆளணி பற்றாக்குறைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு அமைச்சரிடம் கோரிக்கையினை முன்வைத்துள்ளேன். இந்த விடயம் தொடர்பில் விரைவில் தீர்வுகளை பெற்றுத்தருவதாக அமைச்சர் உறுதியும் அளித்துள்ளார் என்று ஆளுநர் தெரிவித்தார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். நிலுவையில் இருந்த உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனங்கள். கிழக்கு மாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் 10 வருடங்களுக்கு மேலாக தற்காலிக நியமனத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் தமது நிரந்தர நியமனங்கள் குறித்து கடந்த கால ஆளுநரிடமும் மற்றும் பல்வேறு தரப்பினர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அவர்களால் எந்த வெற்றிகரமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படாத நிலையில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் தங்களது நிரந்தர நியமனம் குறித்து நிரந்தர நியமனம் இல்லாதால் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். ஆளுநர் செந்தில் தொண்டமான் இவ்விடயம் குறித்து ஜனாதிபதியினதும் பிரதமரினதும் கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்திருந்தார். ஆளுநர் செந்தில் தொண்டமானால் உரிய ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு 1350க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஒரே நாளில் நிரந்தர நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. அதில் முதல் கட்டமாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. 9 மாகாணங்களிலும் உள்ளூராட்சி மன்ற ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவது குறித்து பிரச்சனைகள் இருந்தபோதும் கிழக்கு மாகாண ஆளுநர் இது குறித்து அதிக கவனம் செலுத்தி ஒரே நாளில் நியமனங்களை வழங்கி வந்தமை என்பது குறிப்பிடத்தக்கதும் பாராட்டுக்குரியதும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் 10 வருட காலமாக நிலவி வந்த தங்களது பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வினை 1 வருட காலத்துக்குள் பெற்றுத்தந்த ஆளுநருக்கு உள்ளூராட்சி மன்ற ஊழியர்கள் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன உள்ளிட்ட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நேற்று 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று விஜயம் செய்தனர். இதன்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் என்பு மச்சை மாற்று சத்திர சிகிச்சை நிலையம் சுகாதார அமைச்சரால் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. வைத்தியசாலை விடுதிகளையும் சத்திர சிகிச்சை பிரிவுகளையும் போதனா வைத்தியசாலையின் அருண்பொருட்காட்சியகத்தையும் அமைச்சர் குழுவினர் பார்வையிட்டனர். அத்தோடு குருதி மாற்று சிகிச்சைக்கான உபகரணம் ஒன்றையும் சுகாதார அமைச்சர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கியதுடன் ஞாபகார்த்தமாக மரக்கன்றொன்றையும் நாட்டி வைத்தார். அமைச்சரின் இந்த விஜயத்தின் போது சுகாதார அமைச்சரின் செயலாளர் மகிபால மற்றும் சுகாதார பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர்களான அங்கையன் ராமநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தா சத்தியமூர்த்தி, வைத்தியசாலையின் அதிகாரிகள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.